போன கதையில் நம்ம என்ன பார்த்தோம், பிரகலாதன் சொல்கிறான் இல்லையா, இந்த மாதிரி மற்ற பசங்கக்கிட்ட விஷ்ணு தான் பெரியவர், அவர் தான் வந்து நம்மளை படைச்சவர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் பிற உயிர்களையும் மற்றவங்களையும் நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஐயோ என்னடா இது, இந்த சண்டனும் மர்கனும் சொல்லி கொடுத்த பாடம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, பிரகலாதன் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அவளுக்கு புரியுதான், ஓகே பிரகலாதன் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு புரியுதான். ஆனால் என்னதான் இருந்தாலும் இரணியன் வந்து இரணியாய் நமக்குன்னு சொல்லலாம் அடிப்பான், இது பண்ணுவான் இல்லையா. ஸோ இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறது, இவன் சொல்கிறத கேட்க தான் தெரியாமல் கடகடன்னு ஓடி போய் இப்போ இரணியன்கிட்டேயே அந்த பிரகலாதனோட அப்பா கிட்டேயே முறையிடுறாங்களாம். இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இவன் பிரகலாதன் வந்து இளையவன் தானே, ராஜகுமாரன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு இரணியனுக்கு இன்னும் கோபமாகிடுதான். உடனே திருப்பி கூப்பிட்டான் பிரகலாதனை, வாடா எங்கே என்னடா சொல்லி கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா மோட்சத்துக்கு முக்திக்கு எது வழியோ சரியான பாதையை தான் நான் அவளுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இரணியனுக்கு இன்னும் கோவம் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த சண்டனும் மர்கனோட அந்த ஆசிரமத்தில் ஒருத்தர் சமையல் பண்ணுவார் இல்லையா, அந்த சமையல்காரரை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, பாலாலஷம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷம் இருக்கான், அந்த விஷத்தை பிரகலாதன் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து அவனுக்கு கொடுத்து அவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி இரணியன் என்ன பண்ணுறாராம், கட்டளையிடுறாராம். அடுத்த ஸ்லோகமாக அவங்க ஆரம்பிக்கிறது பாலாலகம் விஷம் தோஷம் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் மேஷம் ததா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது அந்த பாலாலகம்ங்கிற விஷயத்தை வந்து இரணியன் கலக்க சொல்கிறார் இல்லையா, அவர் எப்படி சொல்கிறாராம், இந்த விஷயம் வந்து நீ என்ன பண்ணணும், பிரகலாதனுக்கே தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாராம். இரணியன் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இவர் நேச்சுரலி பிரகலாதன் வந்து ஒரு அரக்கணும் மாயா பண்ணுவாங்கள்ல, அதனால இவன் நம்ம கொலை பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்னமோ மாய வித்தம் பண்ணி பிரகலாதன் ஒரு கொலையிலேருந்தும் தப்பிச்சிடுறான்னு நினச்சிக்கிறாரு. அப்போ கூட அவருக்கு அறிவுக்கு என்ன எட்டலை அப்படின்னா, அவனை காப்பாற்றுறது பெருமாள் அப்படிங்கிற பரம்பொருளே இரணியனுக்கு புரியல. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஏதோ மாயம் பண்ணி இந்த பையன் தப்பிச்சு வந்துடுறான்னு சொல்லி இதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவன் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சமையல்காரர்களுக்கு உத்தரவிடுறாராம். அப்போது அவங்களும் என்ன பண்ணுறாங்களாம், இரணியன் சொல்கிற மாதிரியே அந்த விஷத்தை கலந்து கொடுக்கும்போது பிரகலாதனுக்கு என்ன பழக்கமானா, சாப்பிட்ற ஒரு சாப்பாடு சாப்பிடும்போதும் பெருமாளோட நாமத்தை சொல்லி சாப்பிடுவானா. அதே மாதிரி பிரகலாதன் என்ன பண்ணுறான்னா, அந்த விஷம் கலந்த சாப்பாடை எடுத்து அவன் வாயில் போடும்போது விஷ்ணுவோட திருநாமத்தை சொல்லி என்ன பண்ணுறான்னா அந்த சாப்பாடை எடுத்து பிரகலாதன் சாப்பிட்றானா.